இன்றைய வேத வசனம் தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரை அறிந்திருந்தபடியினாலும் அவர் மேல் விசுவாசம் வைத்தபடியினாலும் தைரியமாக சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார்கள். தானியேல் 3:17 நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே கர்த்தர் தப்புவிக்க வல்லவராயிருந்தார். சிங்கத்திடமிருந்து தப்புவித்தார். தானியேல் சிங்கங்களின் குகையில் போடப்பட்ட போது நம் யூத ராஜ சிங்கம் மற்ற சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தப்புவித்தார். தானியேல் 6:22 வாசிக்கிறோம். அப்படியே எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரியும் கட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசின் பிடியில் இருந்து உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். கரடியின் வாய்க்கு தப்புவிப்பார். தாவீது ஆடுகளை மேய்த்த போது ஆட்டுக்குட்டியை கரடி பிடித்துக் கொண்டது. கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் கரடியை கொன்று அதன் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை தப்புவித்தார். 1 சாமுவேல் 17:35 வாசிக்கிறோம். சர்ப்பங்களில் இருந்து தப்புவிப்பார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. சங்கீதம் 56:13 சொல்லப்படுகிறது. நம் தேவன் தப்புவிக்கிறவர். பொல்லாத சத்துருவின் சூழ்ச்சிகள், பிசாசின் தந்திரங்கள், பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதிராக வரும்போது அவரை நோக்கி பாருங்கள். சபைகளிலே குழப்பங்கள் வரும்போது, மனிதர்களுக்கு இடையே சஞ்சலங்கள், தவிப்புகள் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.